அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. திருக்கணிதத்தின்படி 4ஆம் தேதியும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக 11ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்று விட்டது, நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான மாற்றங்களை உறுதியாக மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் குரு பகவான் மிக அற்புதமாக தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே குரு பகவான் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் வக்ர நிவர்த்தி பெறுவது மட்டுமல்லாது வக்ர நிவர்த்தி பெற்ற இந்த வேளையில் தனது சுப பார்வையை அபரிவிதமாக 6, 8, 10 ஆகிய இடங்களில் மிகவும் அபரிவிதமாக செலுத்துகிறாருங்க. எனவே குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள், கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது அஷ்டம பாதிப்புகள் விலகும். தொழில் ரீதியான சிறப்பான வளர்ச்சி, தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியான குருவின் வக்ர நிவர்த்தி என்பது மிக பெரிய அளவில் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை விளக்குவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான பல மாற்றங்களையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே மேசராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக விழிப்புணர்வுடன் செயல்பட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கப்படுகிறாருங்க. பாவ கிரக சேர்க்கைகள் ஏற்பட்டாலும் கூட அபசு பலன்களை கொடுக்காத தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரே கிரகம் என்றால் அது குரு மட்டும்தான். ஏனென்றால் மனித வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நேர்கதியில் எப்போதும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். எனவேதான் குருவினுடைய ஒவ்வொரு அசைவும் மிக உன்னிப்பாக கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவருடைய ஒவ்வொரு அசைவிலும் மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாக மனித வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவேதான் குருவினுடைய பெயர்ச்சி, குருவினுடைய வக்ர நிவர்த்தி, குருவினுடைய நட்சத்திர பெயர்ச்சி என எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட்டாலும் கூட அதிரடியான மாற்றங்களை உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் பொதுவாக வக்ரகதியிலோ அதிசார இயக்கத்திலோ ஏற்படும் போது அவ்வளவு பாதிப்புகள் ஏற்படாது என்றாலும் கூட முழு சுபகிரகமான குரு வக்ரகதியிலோ அதிசார பயிற்சியிலோ இருக்கக்கூடாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை திருக்கணிதத்தின்படி 4ஆம் தேதியிலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக 11ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. எனவேதான் குருவினுடைய வக்ர நிவர்த்தி என்பது மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுப்பதோடு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்று விட்டது, நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல அதிரடியான மாற்றங்களை வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே மற்ற கிரக நிலைகளுடன் இணையும் போது மாறுபட்ட பலன்களை மனித வாழ்வில் அள்ளி கொடுப்பாருங்க. எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு சந்திரனுடன் இணையும் போது குரு சந்திர யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான தடைகள் விலகும். சுக்கிரனுடன் இணையும் போது குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக செல்வ செழிப்பு நேர்வதியில் கிடைப்பதற்கான யோகம் நிறைவாக கைகூடும். சனியுடன் இணையும் போது அனைத்தையும் நடுநிலையோடு அணுகுவதற்கான யோகம் நிறைவாக உருவாகும். மங்களகாரகரான செவ்வாயுடன் இணையும் போது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகப்பெரிய அளவில் தடையின்றி கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும். இப்படி பல அதிரடியான மாற்றங்களை குருவினுடைய இணைவும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணத்தில்
இடத்தில் சந்திரனுடன் இணைந்து வலுவாக சஞ்சரிக்க போகிறார். அப்படி சஞ்சரிக்கும் தருணம் என்பது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்லாது பொதுவாகவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார். ஜென்மம் மற்றும் அஷ்டமத்தில் சில தடைகள் ஏற்பட்டாலும் கூட மற்ற கிரக நிலைகளை காட்டிலும் பெரிய அளவுல சிரமத்தையும் தடையையும் உறுதியாக குரு பகவான் ஏற்படுத்தி விட மாட்டார். எனவேதான் குரு பகவானினுடைய அமைப்பு இருக்கக்கூடிய சஞ்சார இடம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க. ஆனால் அதே சமயம் 3, 6, 10 ஆகிய இடங்களில் மாறுபட்ட பலன்களையும், ஜென்மம், அஷ்டமம், விரயம் ஆகிய இடங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான். அவர் இந்த இடங்களில் நேர்கதியில் நுழைவதை காட்டிலும் நேர்கதியில் நுழைந்து வக்ரகதியில் திரும்பி பின்னர் மீண்டும் தற்போது வக்ர நிவர்த்தி பெற போகிறார். எனவே இந்த இடத்தில் மிக சிறப்பாக பலம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பு அடுத்தடுத்து நல்ல மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் இன்னும் 3 மாதங்களில் குரு பயிற்சி முழுமையாக நடைபெற போகிறது. அதற்கு பிறகு 4 மாதங்களில் மிக வலுவாக உச்சம் பெற போகிறார் குரு. எனவே குருவினுடைய அமைப்பு மிக அற்புதமான மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடைதாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேருவதோடு புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது, அகன்று விட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த நிகழ்வு அமைந்துள்ளது என்று பார்க்கும்போது உறுதியாக குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போது பல சிரமங்கள் வருங்க. ஆனால் தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் உங்களுடைய வாழ்வில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்காமலே உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி விடுவதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் தன்னுடைய மனைவியுடன் ஒரு உணவகத்திற்கு உணவு அருந்தலாம் என்று செல்கிறாருங்க. அப்போது இந்த உணவகத்திற்குள் நுழைந்து உணர்வை ஆர்டர் கொடுப்பதற்கு முன் தனது சட்டை பையில் இருக்கக்கூடிய பணத்தை பார்க்கிறார். பணம் தொலைந்து விட்டது, பணம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்கிறார். அவருக்கு மிகுந்த பசி ஏற்படுகிறது. அவருடைய மனைவிக்கும் நீண்ட நேரமாக உழைத்ததால் கடின உழைப்பின் காரணமாக களைப்பு அதிகமாகவும் பசி அதிகமாகவும் ஏற்பட்டு அவர்கள் உணவு அருந்தியே ஆக வேண்டும் என்றுதான் அந்த கடைக்குள் நுழைந்திருப்பார்கள், அந்த உணவகத்திற்குள் நுழைந்திருப்பார்கள். ஆனால் பணம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட அந்த நபர் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு அந்த உணவகத்தை விட்டு வெளியே வருகிறார். வெளியே வந்த அந்த நபருக்கு எப்படி பணம் தொலைந்தது என்று சிந்திக்கிறார். அவருக்கு எந்த ஒரு விஷயமுமே நினைவுக்கு வரவில்லை. ஆனால் அதே வேளையில் மற்றொரு புறம் பசி வயித்தை கிள்ளுகிறது. பசி மயக்கத்தின் காரணமாக அவர் மனைவி சாலையின் ஓரத்தில் இருக்கக்கூடிய கற்களில் சென்று அமர்கிறாருங்க. அப்போது இவருக்கும் வேறு வழி தெரியாமல் அந்த இடத்தில் அமர்கிறார். அப்போது அந்த வழியாக செல்லக்கூடிய நபர்கள் அந்த கோவிலில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்ற ஒன்றை பேசிக்கொண்டே செல்கின்றனர். அப்படி பேசிக்கொள்வதை கவனித்த இந்த நபருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் தன்னுடைய பசியையும் தன்னுடைய மனைவியின் பசியையும் தீர்க்க ஒரு வழி கிடைத்து விட்டது என்று ஆனந்தம் கொள்கிறார். உடனே தன் மனைவியையும் அழைத்து கொண்டு அந்த கோவிலை நோக்கி விரைகிறாருங்க. அப்படி கோவிலை நோக்கி விரையும் போது இங்கு மிகப்பெரிய நீண்ட வரிசையானது இருக்கிறது. எனவே நீண்ட வரிசையில் அவரும் அவருடைய மனைவியும் பொறுமையாக நிதானமாக காத்திருந்து அந்த உணவு பெறக்கூடிய இடத்திற்கு வருகிறார். அந்த உணவு அவர்களுக்கு அமிர்தம் போல் இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் தீராத பசியுடன் இருக்கக்கூடிய அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. அந்த உணவை வாங்கியவுடன் மனைவியை அழைத்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தடியில் அமர்ந்து உணவு சாப்பிடலாம் என்று அங்கிருந்து நகர்கிறார். அப்போது பின்னால் வந்த ஒரு நபர் அவர் மீது தெரியாமல் கால் இடறி விழுகிறாருங்க. அவர் மீது விழுந்தவுடன் அவருடைய கையில் இருந்த உணவானது கீழே கொட்டுகிறது. அது மட்டுமல்லாது அவர் நிலை தடுமாறி தன் மனைவி மீதும் சாய்கிறார். அவர் கையில் இருந்த உணவும் அங்கு கீழே கொட்டி வீணாகிறது. அப்போது அவருக்கு மிகுந்த கோபம் ஏற்படுகிறது. எங்களுக்கு நீண்ட நேரத்திற்கு பிறகு இப்போதுதான் உணவு கிடைத்தது, அதுவும் இப்படி வீணாகிற்றே என்று தட்டிவிட்டவரின் மீது மிகுந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறாருங்க.
ஆனால் பின்னால் இருந்த அந்த நபர் அவருக்கான உணவை வாங்கி அவர்கள் இருவரிடமும் கொடுக்கிறார். அப்போது அந்த உணவும் தீர்ந்து விடுகிறது. எனவே அவர்களுடைய பசி முழுமையாக தீரவில்லை என்றாலும் சற்று குறைந்திருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அங்கு அவர்களை விட்டு நீங்கி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் அவர் உணவு வாங்கி கொண்டு வரக்கூடிய அந்த இடத்தை விட்டு நகரக்கூடிய வேளையில் அவருடைய தட்டிற்கு நேராக மேலே ஒரு பாம்பு ஒன்று தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கழுகு அந்த பாம்பை தூக்கி கொண்டு செல்லும் போது தன்னுடைய வாயிலிருந்து விஷத்தை கக்குகிறது. அந்த விஷமானது தன் மனைவியுடன் வந்த அந்த நபரின் சாப்பாட்டில் நேரடியாக விழுந்திருக்கும். அப்படி நேரடியாக விழுந்த அந்த உணவை அவர் சாப்பிட்டிருந்தால் நிச்சயமாக அவருக்கு மிக பெரிய அளவிலான சோகம்தான் நேர்ந்திருக்கும். ஆனால் அதிலிருந்து அவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். அந்த வேளையில் அவருடைய மனைவியின் கையில் இருந்த உணவும் வீணாயிற்று. சில நேரங்கள்ல இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் எதிர்பாராத சில சங்கடங்கள் வரலாம். ஆனால் இந்த சங்கடங்கள் பின்னால் நமக்கு வரவேண்டிய மிக பெரிய கண்டமானது விலகி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது போன்றுதான் தற்போது குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதன் காரணமாக உறுதியாக உங்களுடைய சிரமம் மிக பெரிய அளவில் விலகுவதோடு மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டமும் நீங்கிவிட்டது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த வேலையை தவறாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அதில் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதை மறந்திட வேண்டாம். மேலும் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் குரு பகவானினுடைய அமைப்பு மிகவும் சாதகமாக இருப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடுங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல சுப நிகழ்வுகள் குடும்பஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக கைகூடும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். சொந்த வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாக காரிய வெற்றி கிடைக்கும். மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள், சிக்கல்கள் விலகி நீண்ட ஆயுளும் பரிபூரணமான உடல்நல ஆரோக்கியமும் புத்துணர்ச்சியும் நிறைவாக கிடைக்குங்க. நிரந்தர வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு போன்றவற்றில் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான வெற்றி வாய்ப்புகள் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சக பணியாளர்கள், மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய அளவிற்கு மிக வலுவான நல்ல ஆற்றல் உண்டுங்க. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உயர் பதவி, ஊதிய உயர்வு போன்றவையும் தடையில்லாமல் இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தம் கைகூடும். அரசாங்க வரி சலுகை மற்றும் மானியம் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைவாக கிடைக்கும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் மேசராசிக்காரர்களுக்கு பக்கபலமாக அமைய போகிறது. பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் புதிய கிளை திறப்பதற்கான யோகமும் உண்டு. லாபம் அதிகரிப்பதற்கான யோகமும், உங்களுடைய திட்டங்களை சுமார்ட்டாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும், முன்னேற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் உண்டு. நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. சரியாக திட்டமிட்டு இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளை உறுதியாக மேசராசிக்காரர்கள் மேற்கொள்ளலாம். நல்ல முன்னேற்றத்தை குரு பகவானினுடைய அமைப்பு அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. கலைத்துறையில் நீங்கள் நினைத்தபடியே உங்களுடைய முழு திறமையும் வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான தருணமாகவும், மக்கள் மத்தியில் பெயர் புகழ பெறுவதோடு கலைத்துறை சார்ந்த பணிகளில் இன்னும் அதிக கவனத்துடன் ஈடுபடக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. கட்சியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். பல்வேறு வகையான அரசியல் சூழ்ந்த மறைமுக பிரச்சனைகள், அலைச்சல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுங்க. புதிய யூகங்களை மிகப்பெரிய அளவில் வெற்றிக்கான முறையில் வகுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும், நீங்கள் நினைத்தபடி மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் உறுதியாக உண்டு. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சொந்தமாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் புதிய விளைநிலம், பண்ணை நிலம் அமைத்தலுக்கான நல்ல யோகமும் இந்த தருணத்தில் உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பில் மேசராசிக்காரர்கள் புதிய உச்சத்தை தொடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக
இந்த வேளையில் கிடைக்கிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவே புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எனவே தடை தாமதம் அத்தனையும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையாக அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குடும்பஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும் மேசராசிக்காரர்களுக்கு.